வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப பெரிய கொஷின் கிடையாது, சிம்பிளான கொஷின் தான். இதை ரீட் பண்ணுங்க. CAT, கேட். சூப்பராக படிச்சிங்க. நெக்ஸ்ட் இதை ரீட் பண்ணுங்க. KAT. என்னங்க இதையும் கேட்டுன்னு படிக்கிறீங்க? அப்போ கேட்டுக்கு C வருமா இல்லை K வருமா? இல்லை கே ஏன் போடக்கூடாது? ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். C அண்டு K இவங்க 2 பேரும் நல்ல அண்ணன் தம்பிங்க. ஆனால் ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் சண்டை போடுவாங்க. அப்போ இவங்க அம்மா அப்பா இவங்களுக்கு 6 விதமான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்னா AEIOU அண்டு ஒய், இந்த மாதிரி 6 விதமான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. உடனே கே என்ன பண்ணாங்க? எனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதனால அவங்களுக்கு EIOY இந்த 3 ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க. சி என்ன பண்ணாங்க? அவங்களும் எனக்குன்னு கேட்டாங்க. கேட்டேக்கு மிச்சம் இருக்க ஸ்நாக்ஸ் AOU இந்த 3 ஸ்நாக்ஸும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சியோட ஸ்நாக்ஸ் எல்லாம் சி என்ன பண்ணாங்க? ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கிட்ட போய் நின்னாங்க. அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் இன்னும் வேணும்னு கேட்டாங்க. உடனே அம்மா என்ன பண்ணாங்க? அண்ணாட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா என்ன பண்ணாங்க? நீங்கள் முன்ன கத்துனீங்க இல்லை, CAT கேட், COT காட், CUT கட்டு, இந்த மாதிரி சத்தம் போடாம சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்நாக்ஸ்க்கு ஆசைப்பட்ட கே என்ன பண்ணாங்க? சரின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? சினிமா, கினிமா கிடையாது, சிமெண்ட், கிமெண்ட் கிடையாது, சைக்கிள், கைக்கிள் கிடையாது. ஸோ கேட்டோட ஸ்பெல்லிங் சி தான். ஏன்னா ஏ யாரோட ஸ்நாக்ஸு? சியோட ஸ்நாக்ஸு. அதனால கேட்டுக்கு சி தான் வரும்.